Next week he is leaving. Yeah. Okay. Around 9 o'clock he'll be there. Okay. Thank you. Sir, 9 o'clock on the appointment fix Okay, I will attend. குட் மார்னிங் சார். Good morning. வர 12ஆம் தேதி எனக்கு கல்யாணம் Oh, சார். congratulations. ஒரு வாரம் லீவ் அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு வாரம் நம்ம 10 நாளா லீவ் எடுத்துக்க. Thank you 1 சார். minute. ராம், சார். நம்ம ஆஷாவுக்கு ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 50,000 ரூபீஸ் சாங்க்ஷன் பண்ணுங்க. ஓகே சார். Thank you. ரொம்ப நன்றி சார். என்னப்பா லீவு கேட்டா பணம் கொடுக்குறேன்னு பாக்குறியா? இந்த மாதிரி 4 கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணா என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்காதாங்கிற நப்பாசதான்ப்பா. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ப்ளீஸ் கம் இன். திஸ் வே. விஸ்வநாதா, சார் யாருன்னு தெரியுதா? பர்த்டே பார்ட்டில இன்ட்ரோ듀ஸ் பண்ண அதுக்குள்ள மறந்துடுவேனா? ப்ளீஸ் சிட் டவுன் சார், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. மிஸ்டர் ராஜாக்கு நம்ம சுஜியை ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணத்தை சீக்கிரமே வச்சுக்கலாம்னு அவர் அப்பா ஆசைப்படுறாரு. மிஸ்டர் ராஜா, நீங்களும் அந்த பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணீங்க. சுஜியை பத்தி முழுக்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணை பத்தி நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அவளோட அப்பாவித்தனம் குறையாவே தெரியல. அவளோட அப்பாவித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேய், உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமோ. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. அதுலயே மேரேஜ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே? ஷூர். ராம், என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிராண்டா பண்ணிடுவா. ஓகே சார். இங்க வச்சிருங்க. வரேன் சார். ஓகே ஓகே. ஹாய் ராம். ஹாய். ஹாய். எங்க போறந்த? சுஜி. அப்பாட்ட கேட்டா துணி கடைக்கு போயிருக்கறதா சொன்னாரு. சுஜி. ரொம்ப சுத்துறியா நீ? சுஜி விடு. வயசு பண்ணா லட்சணமா நடந்துக்கோ. எது கத்துற இப்போ? இந்த பாருமா சுஜி, ம்? இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட விளையாடக்கூடாது. ஏன் விளையாட கூடாது? கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்கிட்ட குழந்தைத்தனமா விளையாடுறது எனக்கு புரியுது. ஆனா நாளைக்கு உனக்கு புருஷனா வரப்போறவன் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சுப்பான். அதனாலதான் சொல்றேன். விளையாட கூடாதுன்னு எனக்கு கல்யாணமே வேண்டாம் ராம். சே, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பி a good girl. ஓகே? ராம். ராம். என்னடா கண்ணா கவலையா இருக்கிற? விளையாடலாமா? பச்சை குதிரை தாண்டியா? ஒண்ணு வேண்டாம். ஏ, நான் விளையாடினா தப்பா நினைப்பாங்களா? யாரு சொன்னது? இந்த ராம் திட்டுதே. என்ன திட்டுது? வயசு பொண்ணு லட்சணமா நடந்துக்கோ, வரப்போற மாப்பிள்ள தப்பா நினைச்சு பண்ணி திட்டுதே. ராம நல்லவர், சரியாதான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நீ ஏன் விளையாட கூப்பிடுற? நான் விளையாண்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்? என் பொறப்பு அப்படி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க கூட இல்லாம விளையாட போற. உன் புருஷன் கூட தான் விளையாட போற. ஏய் சொன்னா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? கல்யாணம் ஆனா விளையாட கூடாதா? யார் சொன்னாங்க உனக்கு? இல்ல ராம் சொன்னா. என் கூட விளையாடாத உன் புருஷன் தப்பா நினைச்சு பண்ணு. அப்படியா? சரியாத்தான் சொல்லிருக்காரு. கல்யாணம் ஆனப்புறம் நீயே ராம் கூட விளையாடணும், உன் புருஷனோட தான் விளையாடணும். இத பாருமா, உன் மனச புரிஞ்சு வந்தா உனக்கு புருஷனா வருவாரு. புரிஞ்சுதா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் இந்த பார்ட்டியை திடீர்னு நான் ஏன் கொடுக்குறேன் தெரியுமா? என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சுஜாதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன். மாப்பிள மிஸ்டர் ராஜா, டைரக்டர் ஆஃப் லக்ஷ்மி சுகர்ஸ். கங்க்ராட்ஸ் ராஜா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். பையன் நல்லா இருக்காண்டி. என்னம்மா நீ டல்லா இருக்க? சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்னம்மா உளர்ற? நான் ஒன்னும் வளரல. எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல. சுஜி, சும்மா இருங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. என்னம்மா இப்ப வந்து இப்படி சொல்ற? அவருக்கு என்ன குறை? அவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கலப்பா. சுஜி, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. புடவை பிடிச்சிருக்கா, நகை பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு எல்லாம் கேக்குறீங்களப்பா. மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களப்பா. அது அப்பா தப்புதாம்மா. இந்த பாரு, இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிள்ளைக்கும் உன்னை பிடிக்கல. இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கல. அப்பா என்ன பண்றது சொல்லு? உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? பேசாம ராம கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா.
நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஹை, ஞாபகம் இருக்கு. இனிமே இந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்தா இதை எடுத்துட்டு போ. ஐயோ, குடிக்க கூடாது. கையில வச்சுக்கோ. வா. ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு, வா. ஏய், நீ சொன்னதை மறந்துட்டு இன்னொரு தடவை சொல்லு. உன் விளையாட்டு புத்தி எல்லாம் வச்சுக்காம சீரியஸா இருக்கணும். உள்ள வெக்கப்பட்டுட்டே போய் இந்த பாலை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீ வெக்கப்பட்டுட்டே போ. ஆல் தி பெஸ்ட். நான் என்ன பரீட்சைக்கு போறேன்? ஆல் தி பெஸ்ட் இருக்கா? என்ன இதெல்லாம்? வெக்கம். ஆஹா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆ. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நானா? சாரி, மறந்துட்டேன். நான் தான் கால்ல விழுந்தேன்ல. நீயும் சாப்பிடு. எச்சி பண்ண சாப்பிட மாட்டேன். ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொன்னாதான் சொல்லி கொடுத்தா. எல்லாமே சொல்லி கொடுத்தாளா? பிரச்சனை இல்ல. அங்கதான் அங்கதான். நல்லா சரிங்க. ரொம்ப நேரமா அரிச்சிட்டு இருந்தது. ஐயோ சுத்தம். அங்கதான், அங்கேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் எப்பவுமே சீப்பு வச்சுதான் சொல்லுவேன். இனிமே தேவையில்லை. அதான் சொல்லியதுக்கு நான் இருக்கனே. எனக்கு தூக்கம் வருது, உனக்கு தூக்கம் வரலையா? பா படுத்துக்கோ. இது முதல்ல சொல்லிட கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல என் அப்பா கூப்பிடுற? நீ அப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, லைட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா சொல்லியா? சொல்லலையே. என்னதான் சொன்னா? இது வரைக்கும் நீ விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட. இனிமே சீரியஸா இருக்கணும்னு சொன்னா. ஆனா சீரியஸா இருந்தா எனக்கு பிடிக்காது, விளையாடுனா தான் பிடிக்கும். உனக்கு? எனக்கும் விளையாண்டதான் பிடிக்கும். சரி, அப்ப விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? ரைம்ஸ் வச்சு விளையாடலாமா? பாபா பிளாக். அது ஓல்டுப்பா. நான் எல் வச்சு சொல்றேன், நீ பி வச்சு சொல்ற. நான் எஸ் வச்சே சொல்றேன். ஓகே சொல்லு. நான் சொல்றேன், நீ ஆடு. நேரம். I will lish, I will alert, melalanki lalalat, yepalalat bir elalay balala. Yum melalanki kalaleman kililis met chililik, to salale good balalay to alalot. Yelilit to kalalet kim balalat. ராம், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போறதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நமக்கு எந்தெந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் இருக்கு, எந்தெந்த லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு, எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கு. சுஜிக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் புரியாது. அதனால நீங்க தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். Now seeing the pictures, do you think any more details are required or this is good enough? This is more than enough. Okay. Don't worry. I'll do a good job. Thank you very much. இத்தனை நாளா நமக்கு தெரிஞ்சவன மாப்பிளைய செட் பண்ணிடுவோம், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். நீங்க சுஜி கல்யாணமா ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? எந்த ஒரு விஷயத்திலயுமே சாமதான பேத தண்டத்தை உபயோகிச்சு பாருன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அமெரிக்கா போற விஸ்வநாதன் நிச்சயமா திரும்பி வர போதில்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. சியர்ஸ்.